ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் இது வந்து 2 நாள் வீடியோ தான். நேற்று காலையில் வந்து என்ன சாப்பாடு செஞ்சதுன்னா, சாப்பாடு கொஞ்சம் காயெல்லாம் இருந்ததா எல்லாமே சேர்த்தித்தெல்லாம் புதுசாக வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பீட்ரூட் பொரியல் கொஞ்சமும், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு, பீன்ஸ் இதெல்லாம் இருந்ததுங்களா, அவரைக்காய் அதெல்லாம் போட்டு ஒன்றா ஒரு கிரேவியாட்டம் பண்ணிவிட்டு ரசம் கொஞ்சம் வச்சுட்டோம். இதான் இன்றைக்கி காலையில் நம்ம வீட்டில் சாப்பாடு. பாப்பாவுக்கு உடம்பு பரவாயில்லைன்னு எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ரொம்ப நன்றி. இப்போ பாப்பாவுக்கு பரவாயில்ல, 2 பேருமே நல்லா இருக்கிறோம். அதுக்கப்புறம் நைட்டு கோதுமை தோசையும் சட்னியும் தான். அதுக்கப்புறம் இந்த காலையில் இப்போல்லாம் பெரண்டை அதிகமாக கிடைக்கவே மாட்டேங்குது. நேற்று கிடச்சிருக்கு போல், எங்கள் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி இன்றைக்கி அதையவே பிரண்டை புளி குழம்பாட்ட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையை நல்லா அலசிட்டு எடுத்து கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை நல்லா கடாயில் போட்டு வறுத்து எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு பொன்னிறமாக வந்தோடனே எடுத்து வச்சிடணும். அதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு, கொஞ்சம் புளிக்குழம்புனாலே கொஞ்சம் வெந்தயம் போடணும். வெந்தயம் போட்டு எண்ணெய், கடுகு, வெந்தயம் எல்லாம் போட்டதுக்கப்புறம் வெங்காயம், மிளகா போடணும் போடலாம். எங்கள் வீட்டுக்காரர் காரம் சாப்பிடணும்னு நான் போட மாட்டேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி போட்டு வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணி வச்சுருந்த பிரண்டையை எடுத்து போட்டுட்டு காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் நமக்கு என்னென்ன காரத்துக்கு தகுந்த மாதிரி போட முடியாது அந்த மாதிரி போட்டுட்டு நல்லா பிரட்டி விட்டுறணும். இதை சிம்லேயே வச்சு வேக வைக்கணும். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ரெசிபி. ஆனால் இது தொக்கு மாதிரி தான் பண்ணியிருந்தேன். இது நல்லாயிருக்கு. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். அம்மா கொஞ்சம் சட்னி வச்சுட்டாங்க, நான் கொஞ்சம் இந்த புளிக்குழம்பாட்டம் வச்சுட்டேன். ரெசிபி எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நாளை ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.